நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து யாருக்குமே ஞாபகம் இருக்காது, ஏன்னா நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்காது, புதுசாக இருக்கும், வினோதமாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நிமோனிக்ஸ். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா பிக்டோரியலாக ஞாபகம் வச்சுக்கணும். கண்டென்ட்டை ஒரு வீடியோவாக ஒரு இமேஜாக படித்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நிறைய பேருக்கு மேக்ஸ் வீக்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லவே கூடாது. இப்போ என்னோட ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்டடி அப்படின்றது இந்த ஸ்மார்ட்னஸ், உங்களோட ஸ்மார்ட்னஸை பொறுத்த இருக்கு. இட்ஸ் நாட் அ ஹார்ட் ஒர்க். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் செல்விசா சரண்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் 2019 ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரேங்க் 13 எடுத்து இப்போது ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியராக கடந்த ஜூன் 2021 பணியாற்றி வருகிறேன். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வரும். எய்தர் நம்பர், இயர், நேம் இல்லை டேர்ம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியும். டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் நிறைய ஃபேக்ட், சிங்கிள் வேர்டு, சிங்கிள் டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இனிஷியல் டைமில் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ எப்படி இத்தனை டேட்டை ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி இத்தனை நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, இத்தனை பேர் நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய கவர்னர் ஜென்ரல் நேம்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், ஆசிலேஷன் இருக்கும். அது பொறுத்த வரைக்கும் நம்மளே ஏதாச்சும் ஒரு க்ளூ டிவைஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலும் ஃபஸ்ட் லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு அதை ஒரு சாங் மாதிரி, ஒரு பாட்டு மாதிரி நம்மளே வந்து பேக்ரவுண்டில் ஒரு டியூன் மாதிரி பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு ஒரு சாங் மாதிரி பாட்டி வச்சு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். தென் பிக்டோரியலாக ஒரு விஷயத்தை அப்படியே பிக்டோரியலாக, இப்போ 1 2 3 4னா அப்படியே பிக்டோரியலாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நிமோனிக்ஸ். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா பிக்டோரியலாக ஞாபகம் வச்சுக்கணும். பிக்டோரியலான்றப்போ நான் மோஸ்ட்லி வந்து மேப்ஸ் தான். மேப்ஸ் பார்த்திங்கன்னா எய்தர் எனக்கு வந்து நான் அது ஒன் மோர் திங் சொல்லணும், மேப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்றப்போ போத் வேர்ல்ட் மேப் இல்லை நேஷ்னல் மேப் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கிறோம், இந்த இடத்துல நடக்குதுன்னா உடனே நம்ம மேப்பில் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியாவில், யுரேஷியாவில் இல்லை வந்து சைபீரியாவில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம உடனே நம்ம இமேஜ் வந்து சைபீரியா எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் வந்து வந்துடணும். ஓகே, இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்ற இந்த இமேஜாக படிக்கிறதுனால நிறைய ஞாபகம் இருக்கும், நிறைய ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் இந்த மாதிரி இன்சிடெண்ட் அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா உடனே போயிடணும். இந்த இடத்துல கோஸ்டலில் ஒரு போர்ட் கிளாஷ் ஆயிடுச்சுன்னா சரி, கோஸ்டலில் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு, ஒரு ஷிப்பை வந்து இதாகிடுச்சு, ரெக் ஆயிடுச்சு அப்படின்ற பிக்டோரியெல்லாம் கொண்டு வந்தோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நார்த் ஈஸ்ட்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து பிக்டோரியலாக கொண்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோவாக ஒரு ஸ்டோரி, இன்சிடெண்ட், ஒரு வார் எதனால ஒரு வார் நடக்குது, என்னென்னலாம் வார் நடந்துச்சு, வாரில் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுட்டோன்னா அது அப்படியே ஒரு மூவி மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி, இப்படியே கூட்டமாக இருந்தாங்க, இப்படி இருந்துச்சு, இவ்வளோ ஃபுல்லாக வந்து பிளட் இருந்துச்சு, இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்றது ஒரு மூவி மாதிரி ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ மட்டும் நமக்கு ஹியூமன் பிரெயினே ஒரு வீடியோனா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எல்லாருமே ஒரு மூவி ஞாபகம் வச்சுக்கோம். பேரண்ட்ஸே திட்டுறது படம் மட்டும் ஞாபகம் இருக்குது, படிக்கிறது ஞாபகம் இல்லையான்னு எல்லா பேரண்ட்ஸும் யூஸ்வலாக நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லேயே திட்டுவாங்க. ஸோ அந்த படிக்கிற கண்டென்ட்டை ஒரு வீடியோவாக ஒரு இமேஜாக படித்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நான் இது மட்டும்தான் படித்தேன். குரூப் 1 படித்தேன்னா எனக்கு நிறைய டைம் இருந்தது, வேறு எந்த எக்ஸாமுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணாதனால நிறைய டைம் இருந்தது. ஸோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரிவிஷன் பண்ண என்னென்னா உங்களுக்கு அந்த பேஜே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆயிரும், உங்கள் பிரெயினில் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். இந்த பேஜில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு நம்ம படிக்கும்போது சைடில் ஒரு ரெட் பென்லேயோ ஏதோ ஒரு பெனில் சைடில் நோட் பண்ணி வச்சுருப்போம், ஏதோ ஒரு டயக்ராம் போட்டிருப்போம், ஏதோ அந்த புக்லேயே ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருக்கும். அது எல்லாமே நம்ம அந்த பேஜே நமக்கே தெரியாது. பட் நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து ஃபீல் பண்ணணும், அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் படிக்க அந்த பேஜே உங்களுக்கு பிக்டோரியலாக ஸ்கேன் பண்ண மாதிரி ஸ்டோர் ஆயிரும். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த உங்களுக்கு ஞாபகம் அந்த புக்கில் போகும். நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த பேஜ் போகிறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம நல்லா படிக்கிறோம், நமக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னா வந்து டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி பிக்டோரியலாக இருக்கும்போது நல்லா ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் 3 pages இல்லை 5 pages எக்ஸிட் ஆகாது. இதெல்லாம் இதெல்லாம் ஒன்று படிக்கணும்னு 6th புக் பார்த்தோன்னு தோணும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் சயின்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு பேஜே வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ரோல் ஆஃப் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். சயின்ஸில்
எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட் ஹெட்டிங். நம்ம வந்து இதெல்லாம் 6th புக்கெல்லாம் படிக்கணுமா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் 6th புக்கெல்லாம் படிக்கணுமான்னு இருப்போம். பட் எல்லா புக்கையுமே படிக்கணும். நீங்கள் 6th புக் படித்து முடித்தோன்னே சைமல்டேனியஸாக நீங்கள் 8th புக் பார்த்தீங்கன்னா அதவே கொஞ்சம் டீப்பாக இருக்கும். திரும்பி 11th புக் படிச்சிங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6th 8th 11th புக்கு படிக்கும்போது ஒரு டாப்பிக்கில் 100% தரவாக இருக்குது, என்ன நாலேஜ் இருக்கும், இந்த டாப்பிக்கில் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இந்த இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே ஆரம்பிச்சிடணும். ஃப்ரீடம் மூமெண்ட்னா 6th புக்லேயும் ஃப்ரீடம் மூமெண்ட் இருக்கும், 8th புக்லேயும் ஃப்ரீடம் மூமெண்ட் இருக்கும், 11th புக்லேயும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஹிரண்ட்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுல யாருமே இருக்காது. கண்டினியூஸாக படிக்கும்போது எல்லாருக்குமே தூக்கம்ன்றது காமன். யூ கேன் ஸ்லீப், அது தூங்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து செயின்ட் லைஃப் ஞானி வாழ்க்கை வாழணும், அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட்டாக பண்ணணும். நான் 8 hours தான், 8 hours படித்தாலும் நீங்கள் படித்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து யாருக்குமே ஞாபகம் இருக்காது, ஏன்னா நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்காது, புதுசாக இருக்கும், வினோதமாக இருக்கும். ஸோ அது போக போக 2nd month 3rd monthல தான் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் ஸ்லீப், நீங்கள் தூங்கலாம், பகல் டைம்லையும் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்க, ரிலாக்ஸ் எடுக்க, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக நீ 8 hours மட்டும்தான் தூங்குற நேரம் மட்டும்தான் தூங்கணும், மற்ற நேரம்லாம் புக் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் மித்து. அப்படி பண்ணால் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னா 8 hours படித்தாலும் 24 hours 8 hours படித்தாலும் ஸ்மார்ட்டாக படித்தா யூ கேன் கிளியர். நான்லாம் போக போக பார்த்தீங்கன்னா 8 hours தான் மேக்ஸிமம் படித்தேன். பட் என்னன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேவும் நான் படிப்பேன். 8 hours தான், பட் சாட்டர்டே அண்ட் சண்டேவும் படிப்பேன். நோ சாட்டர்டே நோ சண்டே. அன்றைக்கி சண்டே நீ எப்படி தெரியும்னா ஹாஸ்டலில் பக்கத்து வீட்டில் லேட்டாக எழுந்திரிச்சு அன்றைக்கி குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓ இன்னைக்கு சண்டேவா அப்படின்றது அதை வச்சு தான் தெரியும். அதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்சிஸ்டன்சி. நோ சாட்டர்டே நோ சண்டே, பட் 5 hours per day போதும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு நான் டிஎன்பிஎஸ்சி என்ட்ரானோடனே கொஞ்சம் டெஸ்ட் எழுந்தோடனே எனக்கு என்ன புரிஞ்சுன்னா ஐ எம் குட் அட் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுடுச்சேன். ஸோ எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து டல்லாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா, தூக்கம் வருது, ஓகே போர் அடிக்குது, பட் படிக்கணும், வேறு வழி இல்லை, படித்தாகணும், நம்ம ஹாஸ்டலில் சும்மா இருக்கிறோம், ஐடியலாக இருக்கக்கூடாது, தூக்கமும் வரல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் மேக்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். மதிய டைம் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து மேக்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வரும், ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நிறைய பேருக்கு மேக்ஸ் வீக்குன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் சொல்லவே கூடாது, ட்ரை பண்ணணும். ரெடி டு டேக் ரிஸ்க் தான். மேக்ஸ் வீக், ஆமாம் வீக் தான், பட் நான் அதை வந்து ஓவர் கம் பண்ணுவேன். நான் நிறைய எஃபர்ட் போட்டு மேக்ஸ்லேயே நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் அதை வந்து சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எது டஃப்போ அது என்னோட இயல்பு, எல்லாருக்கும் எது டஃப்போ அது வந்து நான் நல்லா பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்வலாக டஃப், பட் அந்த ரெண்டுமே வந்து நான் எக்ஸலண்ட்டாக பண்ணுவேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டஃப்னு சொல்லாமல் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இது டஃப் இல்லை நார்மல் அப்படின்றதுக்கு உங்களோட பர்சனல், உங்களோட ஒன் அண்ட் ஒன்லி உங்களோட எஃபர்ட்னால மட்டும்தான் அந்த டஃப்னஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நான் அந்த மாதிரி ஈவினிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம் 3 to 4 இந்த லல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். இப்போ என்னோடய ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு அப்படியே டோட்டலி மாறி இருக்குது. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்னிங் டைம் மட்டும்தான், அதாவது 6 to 8 அந்த மாதிரி தான் படிப்பேன். பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 9க்கு மேலே தான் எந்திரிக்கிறதே, மார்னிங் 9, 10 தான் எந்திரிப்போம். பட் வில் கோ 1, 2, 3 அந்த மாதிரி நைட் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பட் ஒன் திங் நான் சொல்கிறது, ஏர்லி மார்னிங் 4:30 நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நானுமே ஃபஸ்ட்டு அது நம்பலை, பட் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக 4:30க்கு ஃப்ரெஷ்ஷாக பிரெயின் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் கிளியராக படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தூக்கம் வர்றப்போ நடந்துக்கிட்டே படிப்பேன். நடந்துக்கிட்டே படித்தோம் அப்படின்னா வந்து தூக்கம் போயிடும். பெர்ஃபெக்ட் ஸ்டடி அப்படின்றது இந்த ஸ்மார்ட்னஸ், உங்களோட ஸ்மார்ட்னஸை பொறுத்த இருக்குது. இட்ஸ் நாட் அ ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னாலே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் ஒன் திங் ஐ வாண்டட் டு சே, ஸ்மார்ட் ஒர்க். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும்னு அப்படி அவசியம் இல்லை, பட் நீங்கள் வந்து ஸ்டைலில் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் ரீஷன் பண்ணுறப்போ என்டையர் பேஜ் ரீட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுட்டோன்னா அது வந்து ஞாபகம் இருக்கும். மோனோட்டனஸாக பிளாக் பேப்பர் பார்த்தீங்கன்னா, புக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ரெட் இங்க்கு
இல்லை கலர்ஃபுல்லாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட்டு, ஒரு பூக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி வரையுது, ஃப்ளார்ஸு, ட்ரீஸு, லீஃப் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்குமே அந்த ட்ரீ மட்டும் அந்த ஃப்ளோ சார்ட் மட்டுமே நீங்கள் படித்தா போதும். அந்த என்டையர் புக்கையும் அதை உட்காந்து 10 minutes ரீட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த லெஃப்ட்டில் ஹிண்ட் எழுதிருக்கிறத மட்டும் படித்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கிறப்ப நோட்ஸ் சைடில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் என்டையர் புக்கே ரீட் பண்ணுறோம் டெஸ்ட்டுக்கு, வீக்லி டெஸ்ட்டுக்கு முன்னாடி. தென் செகண்ட் இப்போ ரீட் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சைடில் எழுதிக்கிறோம். தென் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் அது தேவையில்லை, பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை. புக் பேக் கொஸ்டின் வந்து அது ஒரு நீங்களே ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி தான், அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜஸ்ட்டு சைடில் என்ன எழுதிருக்கீங்களோ ஜஸ்ட் அதை மட்டும் ரீட் பண்ணிட்டு போனால் போதும். தென் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நைட் ஆப்வியஸ்லி எனக்கு ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா என்னைக்கு சாட்டர்டே டெஸ்ட்டு, அந்த சாட்டர்டே முடிச்சுட்டு 6க்கு முடிச்சிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் தான். ஐ ஓன்ட் டச் புக்கை கண்டிப்பாக அன்றைக்கி நைட் டச் பண்ண மாட்டேன். ஏன்னா கம்ப்ளீட்லி ஹியூமன் நீட்ஸ் ரிலாக்ஸேஷன். எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டு இருக்க முடியும், ரிலாக்ஸேஷன் வேணும். பிரெயின் அதுக்கப்புறம் தான் ஆக்டிவாக இருக்க முடியும். அப்போ நெக்ஸ்ட் டே வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அந்த மாதிரி நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டாக, தப்புன்னா ஏன் தப்பு, எதனால இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன டீப்பாக ஃபர்தராக பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற 3 ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் ஏன் சூஸ் பண்ணல, இந்த ஆப்ஷன் வந்து என்ன கொஸ்டின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், அந்தளவுக்கு டீப்பாகவும் படிக்கிற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதிட்டு அன்றைக்கி ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன ஆன்சர் எழுதுகிறோம் கரெக்ட்னா ஓகே, தப்புனா ஏன் தப்பு, எந்த கொஸ்டினை எதனால நம்ம அவசரப்பட்டு இன்டர்பிரேஷன் தப்பாக பண்ணிட்டோமா. ஃபார் எக்ஸாம்பிள் நாட் இருக்கும், நாட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கேர்லெஸ்னஸை அவாய்ட் பண்ணணும். தென் வந்து வேறு ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், 1890 1980 அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மளே செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமும் ஃபோனில் வந்து அந்த நோட் பேட் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணேன், என்னென்ன இது வந்து இந்த பாயிண்ட்லாம் எனக்கு மறந்துடுச்சு, வேறு ஆன்சர் வந்துடுச்சு, எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சில மிஸ்டேக் போட்டிருப்பாங்க, இந்த பாயிண்ட்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு எழுதிக்கிடுவேன். நோட் பேடில் வந்து ஒவ்வொரு வீக் டே டெஸ்ட் 1 இத்தனை தேதி நடந்துச்சு, இந்த சப்ஜெக்ட் நடந்துச்சு, இல்லை என்னென்னலாம் தப்பு பண்ணேன் அப்படின்றது ஒரு லிஸ்ட் மாதிரி நானே என்னை அனலைஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கிடுவேன். அந்த டெஸ்ட் அன்றைக்கி எழுதிக்குவேன். அந்த பேப்பர் எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் டீச்சர்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அதையும் சேர்த்து நான் நோட் பண்ணி எழுதிக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு எழுதுவேன். நான் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்ப்பேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த கேர்லெஸ்னஸ் மெயின் திங் வந்து கேர்லெஸ்னஸை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இந்த மிஸ்டேக் விட்டு இதை அவாய்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டெஸ்ட்டில் நான் விட்ட மிஸ்டேக்கை மட்டுமே கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்ஸ் ரியல் எக்ஸாம் வந்து நல்ல பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம்.